ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க ஜப்பானியன் சீசன் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன சீசன் கொஞ்சம் நான் போன எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடும் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நான் வரலன்னு பேசல, நான் கொஞ்சம் வேறு விஷயம் தான் பேசியிருக்கேன். ஏன்னா நான் இந்த சீரிஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இதே போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நடுவில் நான் வேறு சீரிஸோட எபிசோட்ஸ்லாம் போடுவேன். அதையும் கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் வரலன்னு பேசல. இன்றைக்கி பார்க்க போது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெகன்னு பார்த்தா மோபியஸோட 8th டிவிஷன் கேப்டன் வந்திருக்கான் செஞ்சுக்கோலேருந்து. அப்போ பார்த்து நீ எதுக்குடா இங்கே வந்திருக்கேன், உங்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்றான். அப்போ நான் பார்த்து மைக்கு கொஞ்சம் ஷாக்கானாலும் நல்லா கெத்தாக உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் ட்ராகன் சொல்கிறான், இவங்க தாங்க ஒரு ஆளையில் அடிச்சிடலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். என்னடா அடிச்சிடலாம், இன்றைக்கி அன்டிஃபிட்டர் மைக்கு டிஃபீட் ஆக போகிறேன்டா அப்படின்னு மைக்கு ஏற்றிட்டு வந்து மைக்கு ஏஞ்சி வந்து பக்கத்தில் இருந்துட்டே ஒழுங்காக ஓடி போயிடுங்க, செம்ம காண்டில் இருக்காங்க, கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டைலாக் சொல்லும்போது எல்லோரும் சுற்றி வளைச்சிட்டு என்ன சொன்னேன் மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ உங்களை கொல்லாமல் விட மாட்டேன்டா, 200-300 பேரை கூட்டுவாங்க, நீங்களாம் வெட்டுங்க மைக்கி. இவன் நேற்று பார்க்கும்போது டம்மியாக தான் டாக்கி வச்சு சொல்கிறான், என்னடா பார்க்குற நீ அப்படின்னு கிட்ட வந்து ஒரே பஞ்சு மைக்கை போட்டு அடி சாரி டாக்கி வச்சு போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்போ பாவம் வந்து தடுக்கும் போது, வீடு பாவ் நான் பார்த்துக்கிறேன், இது என்னோடய சண்டை டாக்கி வச்சு, நீ நடுவில் வந்தால் நானே ஒன்று அடித்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பாவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அவனை கண்டிப்பாக தோக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன் அப்படி சொல்லுவேன். ட்ராகன் மைக்கி யாரும் இன்டர்ஃபியர் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சி அப்படின்னு வந்து மைக்கி சொல்கிறேன், ஸ்ட்ரெயின் பண்ணாத டாக்கி வச்சு, ஏன் இது பாவோட ஃபைட் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறமா பாவுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ தோத்தனா நான் நடுவில் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் தோக்க மாட்டேன் மைக்குன்னு சொல்லி பாவு சண்டை போட ஆரம்பிக்கிறேன். எல்லாம் வேறு லெவலில் அடிக்கிறான் அந்த 8th டிவிஷன் கேப்டன். பாவாலும் சுத்தமாக முடியல, பரவாயில்ல, இது நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி உக்காஞ்சி, என்ன பாவம் அடி வாங்குறான்னு டாக்கி மிஸ் யோசிக்கும் போது, என்ன பாவம் அடி வாங்குறானா நடுவில் ஏய் நான் என்ன சொன்னேன், இதை பாவோட ஃபைட் அப்படின்னு மைக்கி சொல்லும் போது பாவோட அசிஸ்டண்ட், ஆனால் பாவ் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாவோட ஃபைட் அப்படின்னு டாக்கி மைக்கி சொல்லிவிட்டு, பாவ் அப்படின்னு சொல்ல டாக்கிமிச்சி, இது லாஸ்ட் வார்னிங், இது பாவோட ஃபைட் அப்படின்னு சொல்லி பாவை அடித்து அப்படி பாவு விழப்போகிற நேரத்தில் கரெக்டாக மைக்கி வந்து பிடிச்சி, சாரி நான் தோத்துட்டேன் மைக்கி அப்படின்னு சொன்னேன். பாவ் உன்னால் முடிஞ்சதுக்கு நீ ட்ரை பண்ணேன், இனி நான் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் பழி வாங்கினேன் கண்டிப்பாக மைக்கி அப்படின்னு பாவ சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை நாங்கள் அழிக்க விட மாட்டோன்னு செஞ்சு கூட ஆளுங்கலாம் சொல்லும்போது, கண்டிப்பாக அழிச்சிருவோண்டா அப்படின்னு நாங்கன்னு சொல்லிட்டு கிட்டக்கவை, என்னடா பொடிப்பையா என்ன பண்ண வந்திருக்குன்னு சொல்லி மைக்கு ஒரே கிக்கு தான் 8th டிவிஷன் கேப்டன் ஸ்பாட் அவுட்டு. ஏன்னா கீழே வந்து அப்படியே மைக்கில் போட்டு, டேய் பொடி பசங்களா, என்கிட்ட வந்து முதல்ல இந்த 200-300 பேர்டா 10,000-20,000 பேரை கூட்டுவாங்கடா சொல்லுவாங்க. எல்லோரும் சேர்க்கணும். சாரி பாக்கி, நீ நல்ல டைலாக் தானே சொல்லுவாங்க. ஏய் பின்னாடி அப்படின்னு ட்ராகன் கிட்டக்கா வரும்போது பின்னாடிலேருந்து வேற ஒருத்தவனை குத்துனா 8th டிவிஷன் கேப்டனை. அப்போ டக்குன்னு பார்க்கும்போது தான் டாக்கன் சொல்கிறேன், இப்படி தான் ட்ராகன் சாக போகிறான்னு சொல்லும்போது பின்னாடி ஒருத்தவன் குத்துறான். டக்குன்னு பார்த்தா ட்ராகனை தான் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு அடித்து, என்னடா பண்ணுற நீ, என்ன பெரிய இவனா மைக்கை அடித்து போட்டு ஏஞ்சிருக்கிற அப்படின்னு ஏஞ்சி சொல்லிட்டு ட்ராகன் சொல்கிறான், நீ பாவ அடித்ததே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி, என்னடா மற்றவங்க எவனாச்சும் வரீங்களா எனக்கும் மைக்கும் ஃபைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இவனுங்க மான்ஸ்டர், நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு வரணும், போலீஸும் வராங்களே அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. டேய் போலீஸ் வந்தால் என்னடா, வாடா சண்டை போடலாம், மைக்கி நீ ரெடியா, நான் ரெடி கண்ணி என்னை ட்ராகனை கூட சொல்லியிருக்கேன், வாங்கடா பொடி பசங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் மைக்கி சொல்கிறான், கென்னியும் நானும் இருந்தால் எத்தனை பேர் வேணாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பயந்து விட்றாங்க. ஏன்னா போலீஸோட சத்தம் கேட்குது. டேய் அடுத்த தடவை உங்கள் டிவிஷனோட கேப்டனை தூக்கிட்டு போங்களா அப்படின்னு சொல்லுவோன்னா, டாக்கி வச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடிலேருந்து கத்தி வச்சு ஒருத்தன் அந்த 8th டிவிஷன் கேப்டனை குத்துறான். அதாவது ட்ராகனை குத்த வரும்போது டக்குன்னு குத்திடுறான். என்ன பாவு தான். டக்குன்னு பார்த்தா பாவு சொல்கிறான், இது என்னோடய இதுக்காக, பாவு எது குத்துன தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லும்போது பாவு சொல்கிறேன், இது என்னோட இது, நானே போகிறேன், நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லுவேன். டேய் ஏஞ்சிட்றான்னு சொல்லி போலீஸ் சத்தமும் அதிகமாக வருது. ஏன்னா போலீஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க கிட்ட. அப்படியே நம்ம மைக்கி பாவ் வா அப்படின்னு சொல்லும் போது, பாவ் சாரி மைக்கி, இது என்னோட இது, நானே எதுக்கிறேன், பாவ் லூஸ் மாதிரி இருக்காத வான்னு சொல்லும்போது கென்னி வேகமாக கூப்பிட்டு போகிறான். அதாவது ட்ராகன் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம், எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. மோபியஸ் லீடர் பாவை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டாக்குமிச்சி அடி வாங்கினதில் மயக்கப்பட்டு கீழே வந்து, ஏய் டாக்கிமிச்சி அப்படின்னு மைக்கி சொல்கிறான். அப்புறம் வந்து எல்லா பைக்ஸையும் சீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகும்போது டாக்கிமிச்சி கண்ணு திறந்து ஏஞ்சிக்கும் பக்கத்தில் ஏமா இருக்கும். நான் ஏன்ப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் டாக்கிமிச்சி, நேற்று மயக்கப்பட்டு வேண்டியல. மைக்குக்கும் ட்ராகனுக்கும் ஒன்றாவில். பட் ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் பாவம் அங்கேயே விட்டுட்டு வந்தான், கூப்பிட்டு வந்திருக்கணும்னு
டோம் மணி இப்போ 2ஆக பிரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது டாக்கிமிச்சி யோசிக்கிறான், அந்த ஓசனை சொல்கிற மாதிரியே தான் எல்லாம் நடக்குது, அந்த குயிஸுக்கு இப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல சொல்லி ஹீனா வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி, நான் வரதுக்கு முன்னாடி அவன் ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன், ஹீனா வந்து திட்டிட்டு போயிடுவா. அப்புறம் டாக்கிமிச்சி ரொம்ப பிறகு 200 அதாவது 2500 பசில் உள்ள பீசஸை மொத்தமாக அடக்கி முடிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டியூட் ஒரு வாரத்துலேயே டிஸ்டார்ட் ஆகிட்டேன்னு நினச்சேன், நாங்கள் கூட பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போய் தொட போகும்போது அப்போ டேய் தொட்டா கையை வெட்டிடுவேன் 3 நாளாக வச்சு முடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவது அவ்வளோ போர் அடிச்சுக்கா டியூடுன்னு சொல்லுவேன். வேறு என்ன பண்ணுறது, மைக்கும் ட்ராகனுக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கே ஒன்றும் தெரில டியூட், அது என்னாச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவானா. அப்போ தான் நீங்கள் உன்னால தான் எதுவும் பண்ண முடியல, நீ தான் ஃபைட் பண்ணி தோத்துட்டலாம் சொல்லுவாங்க. நான் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லுவேன். ட்ராகன் வந்து நிற்பானே எல்லோரும் இது அந்த ட்ராகன் தானே, நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல டாக்கிமிச்சி என்னப்பா உன் ரூம் நல்லா தான் இருக்குது, நீ ஏதோ ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னு நினச்சேன், அதனால தான் வந்து உனக்கு வாட்டர் மெலன் தர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ வாட்டர் மெலன் கொடுத்துட்டு மைக்கி அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, பாவை விட்டுட்டு வந்தது தப்பு தான், பட் ஆனால் பாவை விட்டுட்டு வர்றது தான் அங்கே சரி, ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு அவன் தான் இது பண்ணணும். ட்ராகன் டென்ஷனில் உடைப்பான், சல்லியாக நொறுக்கிட்டியேடா நான் இவ்வளோ நாளாக இது பண்ணுறதுன்னு சொல்லும் போது சாரிப்பா அப்படின்னு சொல்லுவானா. என்ன சாரி, இனி நான் கஷ்டப்பட்டு பாக்கியெல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொல்லுவானா. சரி ஓகே டைம் ஆகுது, மைக்கியை பார்த்தா இனி பேசவே மாட்டேன் அப்படின்னு ட்ராகன் சொல்லிட்டு கீழே போகும்போது இவங்களுக்கு ஒரு என்ன சொன்ன நடக்கும். டாக்கிமிச்சி வேகமாக போய்ட்டு ட்ராகன் மைக்கி கூட பேச மாட்டியே, கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். மைக்கு சொல்கிறான் என் ஃப்ரெண்டு வீட்டில் நீ என்னடா பண்ணுற, டாக்கிமிச்சி என் ஃப்ரெண்ட்ரான்னு ட்ராகன் சொல்லுவான். ஆனால் அவள் வந்து மைக்கு சொல்கிறான் அவன் என் ஃப்ரெண்ட்ரா டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களும் என் ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம். நான் யார் ஃப்ரெண்ட்ரா, நான் எப்படா சொன்னேன்னு. அப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டேய் மடப்பையில குள்ள அப்படி கொட்டை அப்படின்னு என்னென்னவோ சொல்லி திட்டிகிட்டு இருப்பானுங்களா. ரெஸ்ட் இன் பீஸ் டாக்கிமிச்சி, ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டையில் நீ ஏன் செத்துற போகிற சொல்லும்போது டேய் இவன் ஒழுங்காக சொல்லு, நீ என் ஃப்ரெண்டு தானே சொல்லி அதாவது மைக்கு போகும்போது அவனோட சைக்கிளை எடுத்து டாக்கிமிச்சி சைக்கிள் தூக்கி இப்படி வரைக்கும் சளிதுலேன்னு ஒருக்கிட்டானுங்க. என்னோடய ஃபேவரட் பேஸ்கெட் பேட்டு அப்படின்னு சொல்லி அதுவும் அடிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோட முக்கியமானது இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ சொல்லலாம், டேய் 2 மட்ட பசங்களா நிறுத்துங்களா உங்கள் ஃபைட்டை அப்படின்னு சொல்லும் போது இந்த எபிசோட் முடியுது. இது என்னால் முடிஞ்சளவுக்கு காமெடியாக சொல்லியிருக்கேன், பட் ஆனால் நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சோண்டு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு காமெடி சீன்ஸ் அப்புறம் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கலந்து சொல்லியிருக்கேன். ஓகே நான் வளவலன்னு பேசலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அடுத்த சீரிஸ் நான் கொஞ்சோண்டு வேறு தான் போடுவேன். இது கொஞ்சம் பெரிய சீரிஸாக இருக்கனால உங்களுக்கு இதே பார்த்து போர் அடிக்க தேவையில்லையான இதுக்காக நீங்கள் வெயிட்டும் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நல்ல நான் வேறு சீரிஸ் போடுறதுனால அது பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குதும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் சொதப்புறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு எடிட்டிங் ரூம் கொஞ்சம் மாற்றினால எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா நான் இனி கொஞ்சோண்டு நான் என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சோண்டு எடிட் பண்ணி போட பார்க்குறேன். ஓகே நான் வளவலன்னு பேசலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.